பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்முடைய ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளும்படியாய் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு, அதை விவரிக்க முடியாது. ஆண்டவரே, அந்த நன்மைகளுக்காக எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை துவக்க முதல் முடிவு பரியந்தும் ஆவியானுடைய அசைவாடுதல் இங்கே காணப்படட்டும். தேவ மகிமை, ஆண்டவரே சகினா மகிமை இந்த ஆலய கட்டிடத்தை நிரப்பட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதி, பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, சகலவற்றையும் கர்த்தரை பொறுப்பெடுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் ஆராதனையை சகோதரன் மோசஸ் நடத்தும். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடைக்கட்டோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கட்டோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக
யுத்தம் செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே ஆமென். Glory. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையாவே ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில வாரும் ஆண்டவரே நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கணுக்கால் அளவு போதாத எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே எங்க கணுக்கால் அளவு போதாது முழங்கால் அளவு போதாது இடுப்பளவு போதாது ஆண்டவரே நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக இன்றைக்கு ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் நீந்தி மூழ்கனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே வறுமையா போதகரே நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா கணுக்கால் அளவு நிரப்புங்க 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 நீந்தி நீந்தி மூழ்கனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே வறுமையா போதகரே வறுமையா glory 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 amen jesus வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கரங்களை தட்டி ஆமென் ஓ நிரப்புங்க 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 ஆண்டவரே ஊற்றிடுமே வல்லமையே
எங்கள் மீது எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே ஓரா பாபா ரிகாராபா ரிபாதரமா அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டும் இன்று எங்கள் மத்தியில பெந்தெகோஸ்தே நாளை போல இன்றைக்கு ஒரு அனுபவம் ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன். கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் தேவன் வாக்கு மாறாதவர். We are standing in the last days, very crucial days. ஆண்டவரே நெருக்கமான ஒரு கடைசி காலத்துல, கொடுமை நிறைந்த ஒரு கடைசி காலத்துல, எங்களை சுற்றி நடக்கிற ஒரு பயங்கரமான கடைசி காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நிரப்புங்க, என்னுடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாழம் கொண்டு சென்று நீங்க செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஒரு நதியாக எங்க மேல ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றணும். எல்லாம் உடைக்கப்பட ஊற்றிடுமே. ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி என்ற மேலே ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. கரங்களை தட்டி ஆண்டவரே ஒரு அபிஷேகம் அனல் கொண்டு ஆண்டவரே நாங்க உமக்காக எழும்புற எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே இன்றைக்கு அந்த அக்கினி எங்கள் மேல இறங்குகிறதுனால நாங்கள் அனல் கொண்டு உமக்காக எழும்பணும். அனல் கொண்டு உமக்காக எழும்பணும். மாலா காபா ராபா ராதா ராபா ரிபாதாராமா ரிபாலா கரபா. Hallelujah, hallelujah, hallelujah. Allow the Spirit of God to brood upon you. Allow the Spirit of God to brood upon you. ஆவியானவர் உங்கள் மேல் ஆசைப்படணும். கரங்களை உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் உன்னை பாழாக்கி கொண்டிருந்த
அந்த எகிப்தியர், உன்னை அடிமைப்படுத்தின எகிப்தியர், உன்னை அடிமைப்படுத்தின எந்த காரியமும் இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை. நல்லா கைகளை தட்டி அவர் அப்படியா தேவ ஜனங்களை இருப்பு காலவாயில பிடிக்கப்பட்ட அந்த ஜனங்களை விடுதலையாக்கினார். பல தடைகள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாதபடி முதல்ல பார்வோன் துரத்திக்கிட்டு வரான். அவளுக்கு முன்னால செங்கடல். செங்கடல்னா தெரியும், சிவப்பா இருக்கு, ரத்தத்தை போல இருக்கிறது. ஐயோ நாங்க செத்து மடியவா இந்த வனாந்தரத்துக்கு எங்களை கொண்டு வந்தீங்கன்னு மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. நான் ஆண்டவர் சொல்றார், மோசே இன்னும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற? உன் கையில் இருக்கிற கோலை உயர்த்தி காண்பி. எல்லா கைகள் உயர்த்தப்படட்டும். எல்லா கைகள் இப்போது உனக்கு முன்பாக தடையா நிற்கிற அந்த சிவந்த சமுத்திரம், the Red Sea will be part for you. உனக்காக ரெண்டாய் பிளக்க. நல்ல கரங்களை தட்டி உனக்காக ரெண்டாய் பிளக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்களோட ஆமேன் சொல்லுவான். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுவான். நிச்சயமா இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க. இதுவரைக்கும் உன்னை துரத்தின எந்த காரியமும் இனி தொடர போவதில்லை. உன்னை அடிமைப்படுத்தின எந்த காரியமும் உன்னை அடிமைப்படுத்த போவதில்லை. இன்றைக்கு விடுதலையை கத்த தந்திருக்கிறார். ஒரு புதிய அபிஷேக நுகங்கள் முறிக்கப்பட்டது. உன்மேல் வைக்கப்பட்ட அந்த நுகம் உன்னை அழுத்தி கொண்டிருந்தது. பாவ பாரம் ஆண்டவர் முற்றிலுமாய் நீக்கினார். அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் இன்றைக்கு இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை துடைக்கிறாரே, உன் கண்ணீரை துடைக்கிறாரே இந்த அன்பான தேவன். உன் வாழ்க்கை அவருக்கு ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கை அவருக்கு ஒப்புக்கொடு. அவர் உன் கண்ணீரை துடைப்பார். ஆவியில் கொடியேற்றிடுவான். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறாவை போல இருந்த உன் வாழ்க்கை இன்றைக்கு அது மதுரம் நல்ல கரங்களை தட்டி மதுரமாய் மாற்ற போகிற அற்புத தேவன் இன்றைக்கு உன் அருகில நிற்கிறார். உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தான், கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தான், கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்து
இது வாக்குத்தத்த கரங்களை தட்டி receive it, receive it. அதை பெற்றுக்கொள்ள இப்பவே எல்லா உன் சோர்வு முற்றிலுமாய் நீங்கி உற்சாகமான ஆவி அந்த அபிஷேகம் உன் மேல் இறங்கி இருக்கிறது. கோரமான புயல் வந்தாலும் போதகத்தான் தீர்த்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. எல்லா கரங்களை உயர்த்தி இன்று கண்ட எகிப்து வெற்றியை பெற்று சுதந்திரித்துக் கொள்வார். எதிரியை முறியடித்திருக்கிறார். உனக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா இப்போதே மதுரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ அனுபவித்ததான கசப்பான அனுபவங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிற கரங்களை தாட்டி நீ விதைத்தா கம்பீரமாய் அறுத்திடுவார். ஆண்டவரே, கண்ணீரோடு உடைய பாதத்துல வருகிறோம். எங்க கண்ணீரை துடைக்கிற தேவன் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. கரங்களை உயர்த்தி எல்லாருமா ஆவில நிரம்பி எஸ் லார்ட் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எந்த தடையும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தின் தேசம், அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு முழுமையா நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கரங்களை தட்டி receive it. Inherit every promise from God. Every promise from God. Inherit. உனக்காக தானே ஆயிரமான வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பயப்பட தேவையில்லை, திகைக்க தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை. உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் உன் அருகில் நிற்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் உன் அருகில் நிற்கிறார். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி yes, thank you Lord. Receive it. Thank you Lord. இந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்று இருக்கிறது. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-7. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவி நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரோகோரையும் நிக்கோனரையும் தீமோனரையும் பர்மெனாவையும் யூத மார்க்க தமிழ்ந்தனாகிய அந்தியோக்கிய பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள்.
தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். வார்த்தை மாம்சமாகி ஆண்டவரை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியா நீர் வாரும் என்று அழைக்கிறோம். நீர் பேசுகிற சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களோடு இந்த நேரம் பேச வேணும். ஆண்டவரே ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். உமக்கு மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆதி திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவரை குறித்து வேதம் ஏராளமான காரியங்களை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அங்க கிரேக்க ஸ்திரீகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அது அப்போஸ்தலரிடத்தில் போகிறது. அந்த 12 சொல்லுகிறார்கள், எல்லா சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா தேவ வசனத்தை போதிப்பதில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், ஜெபம் பண்ணுறதில் தரித்திருக்க வேண்டும், பந்தி விசாரிக்கிறது எங்களுடைய வேலை இல்லை. ஆமேன். ஒழுங்குபடுத்துகிறோம். ஊழியக்காரர் சாப்பாடு ஒழுங்குபடுத்துகிறோம், அதை போடுறவங்க சரியாக போடணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியா பங்கிடணும். அன்றைக்கு அந்த கர்த்தருடைய பயம் இல்லாததுனால கிரேக்க நாட்டில் இருந்து வருகிற யூதர்கள் சரியா விசாரிக்கப்படலை என்ற ஒரு கம்ப்ளைண்ட் அப்போஸ்தலரிடத்தில் போகிறது. அவங்க சொல்றாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 2வது வசனம். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. 4வது வசனம் வாசிங்க. நாங்களோ அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுவோம். சபையில இருக்கிற ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுகிறதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்து இருக்கணும்னா, இப்ப என்ன கம்ப்ளைண்ட்? அங்க பந்தி சரியா விசாரிக்கப்படலை. இப்போ பந்தி விசாரிப்புக்கு அது எங்களுடைய வேலை இல்லை. ஊழியக்காரர் சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இருக்கணும்னா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே வார்த்தையை தாங்கன்னு கேட்டாதான் வார்த்தை கிடைக்கும். ஆமென். இல்லை நானா ஒன்று ஏற்கனவே நான் வேதத்தை தியானித்து நல்லா படித்து ஞாபகத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணால் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்காது. ஆண்டவர் வார்த்தையை தரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மேய்ப்பன், அவன் கையில் ஒரு கோல் இருக்கிறது. கோல்னா தெரியுமா? ஸ்டாஃப். அது இப்படி வளைவா இப்படி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கையில் அப்படி ஒரு கோல் இருக்கிறதா நிறைய படங்களை, குட் ஷெப்பர்ட் என்ற ஒரு படம் யாரோ வரைந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வரைந்த படம் இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சாயல் யாருக்கும் தெரியாது. யாருன்னா பார்த்துருக்குறாங்களா தெரில, பார்த்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. யாரோ சொல்கிறாங்க, சிலுவைக்கு கொண்டு போகும்போது அவர் கீழே விழுந்து அவர் வேர்வையை துடைக்கிறதுக்கு யாரோ டவல் கொடுத்தாங்க. அந்த டவலில் அவருடைய முக சாயல் பட்டிருந்தது. அதை வச்சு படம் வரைஞ்சாங்க. இல்லை, கற்பனையில் தான் படம் வரைஞ்சாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், அவர் சாந்தம் உள்ளவரும் மனத்தாழ்மை உள்ளவர், கிருபையும் இரக்கம் உள்ளவர். இந்த கேரக்டரை வச்சு ஒருத்தன் வரைஞ்சான். அதுதான் நம்ம வீட்டில் இயேசுநாதர் படம்னு மாட்டி வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் வீட்டில் இயேசுநாதர் படம் இருக்கிறோம்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, விக்கிரக ஆராதனை கூடாது. ஆனால் அது விக்கிரகம் யாரோ ஒரு மனுஷன் வரைந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ரொம்ப கவனமா பார்க்கணும். ஆண்டவர், நீ எதையாவது
கற்பனை செய்து பண்ணினா அது உன் இஷ்டம் போல இருக்கும், உன் கற்பனைப்படி தான். சிலை வடிக்கிறாங்களே, சிலைகள் வடிக்கிறான், அவன் எப்படி வடிக்கிறான்? கற்பனையில தான். அவன் மனசுல என்ன தோணுகிறதோ அதை அவன் கையில அந்த ஒளியை வச்சு செதுக்கிறான். வாசிங்க 3வது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமென். எந்த வேலைக்கா? ஆமா, சாப்பாடு போடுறதுக்கு என்னதுக்கு? பரிசுத்த ஆவி, நற்சாட்சி, ஞானம் கண்டிப்பா வேணும். ஆமென். கிராமத்துலேயே இங்கே தரல, முந்தையெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. ஒரு கையில் அந்த அன்னை குத்தி அப்படி அள்ளி ஒரு கையை இந்த பக்கம் வச்சு அணைச்சி அப்படிதான் சிதறாம வைக்குவாங்க. நான் நாகர்கோயிலில் ஒரு திருமணத்திற்காக போயிருந்தேன். அங்கே நிறைய கூட்டு பொரியல், அந்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதோ அது அந்த குடும்பத்திற்கு பெருமை. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ தான், அது அதிகமாகலாம் இல்லை. அவன் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான், முகத்தையே பார்க்கல. ஆமென். என்னத்தை பார்க்கல? முகத்தை பார்த்தா உடனே கொஞ்சம் அதிகமாக வைக்க தோணும். அவன் இலையை பார்த்து வேகமாக வச்சுட்டு போகிறான், ஒரு ஸ்டாப்பு கூட இல்லை. ஒருத்தன் ஊறுகாய் வைக்கிறான், ஒருத்தன் சட்னி வைக்கிறான், ஒருத்தன் பொரியல் வைக்கிறான், ஒருத்தன் கூட்டு வைக்கிறான், ஆண்டவர் ஸ்தோத்திரம், அப்படி அடுக்கிட்டே போகிறான். அந்த இலை முழுசும் முகத்தை பார்க்கல, இலையை பார்க்குறான். அவன் வேலையை செய்கிறான். அங்கே பங்கிடுறவனுக்கு அங்கே யாரும் ரிலேஷன் கிடையாது. எங்கிருந்தோ அந்த சமையற்காரன் கூட்டு வந்திருக்கிறான். இங்கே சபையில் சாப்பாடு போடுறதுக்கு பிலீவர்ஸை வச்சிருக்கிறாங்க. எருசலேம்ல இருக்கிற யூதர்கள், கிரேக்கர்ல இருக்கிற யூதர்கள், ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. ஏன்னா கிரேக்க நாட்டிலேருந்து வராங்க. கிரேக்க கலாச்சாரம் கொஞ்சம் இருக்கும், அந்த மொழி வாடை கொஞ்சம் இருக்கும். மதுரை தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், திருநெல்வேலி தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நாகர்கோயில் தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வேலூர் தமிழ் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கு. இதை பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சு எங்க ஊர்க்கார். அதான் அங்க பிரச்சனை. எங்க இது எப்போ நடக்குது? 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு, 5வது வசனத்தை கொஞ்சம், 5வது அதிகாரத்தை கொஞ்சம் வாசிப்போம். 14வது வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி. ஆமென். இப்போ திரள் எண்ணிக்கையே இல்லை. அதுக்கு முன்னால 3000 5000 இப்போ திரளான கூட்டம் பெருகி இருக்கிறது. ஆமென். கொஞ்சம் பேர் இருந்தா பிரச்சனை இல்லை, திரளா இருந்தா ரொம்ப கஷ்டம். வாரம் சில சபைகளில் சாப்பாடு போடுறாங்க, சாப்பாட்டுக்குன்னு ஒரு கூட்டம் போகுது. ஆரம்பத்தில் என்கிட்ட கேட்டாங்க, சொன்னாங்க சஜஷன், எங்கள் அப்பா தான் சொன்னார், சாப்பாடு போடும், தூரத்துலேருந்து வராங்க, இந்த பிஸ்னஸே வேண்டாம். ஆதி திருச்சபையிலேருந்தே சாப்பாடு போடுறதுக்கு தான் பிரச்சனை. யார் இவங்க எல்லாரும்? வாசிங்க 14வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குனையா? விசுவாசின்னு சொல்லிட்டு அவன் கிரேக்கனா இருக்கட்டும், கிரேக்க நாட்டில் இருந்து வந்தவனா இருக்கட்டும், எருசலேமில் இருக்க, கலிலேயாவில் இருக்கிறவனா இருக்கட்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீ பங்கெடுக்கிறவன் வஞ்சனையிடாம பங்கிட்டேனா அங்கே ஊழியக்காரனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஊழியக்காரர் சொல்ற, பந்தி விசாரிக்குது எங்க வேலை இல்லையா? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதுல இடைவிடாமல் தரித்திருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதி திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சி தான் ஸ்தேவான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் இரத்த சாட்சி என்னன்னு சொன்னா நான் சொல்லிடுறேன். இரத்த சாட்சி எத்தனை பேருக்கு தெரியும்?
என்ன அப்படின்னா, இந்த 12 பேர்ல 11 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு செத்தாங்க. 12 சீஷர்கள். யோவான் மாத்திரம், திவ்ய வாசகனாகி யோவான் மாத்திரம் 90 வயது வரைக்கும் இருந்து அவர் இயற்கையா மரணத்தை சந்தித்தார். மற்றவங்க ஒருத்தரை 2 பக்கம் காலை கட்டிட்டு வாழை வச்சு அப்படி குறுக்க அறுக்கிறாங்க. இதே யோவான கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்கய்யா, கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க. அவர் உயிர் போகலை. அவர் எடுத்து தான் பத்ம தீவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆண்டவர் அற்புதமானது. பேதுருவை சிலுவையில் அறையணும்னு சொன்னாங்க. பேதுரு சொன்னார், என் ஆண்டவர் அறையப்பட்ட சிலுவையில் நான் அறையப்படுகிறதுக்கு தகுதி இல்லை, அதனால என்னை தலைக்கீழா அறையுங்க. ஆண்டவர் மத்தேயுவை எக்ஸ் வடிவத்தில் இருக்கிறதான சிலுவையில் அறைந்தார்கள். இப்படி கொடூரமா இரத்த சாட்சி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன் நம்பிக்கை வைத்திருக்கும் அந்த சமயத்திற்கு உயிர் துறக்கும் மனுஷன்தான் இரத்த சாட்சி. அவனுடைய விசுவாசத்திற்கு அவன் போராடி மரணத்தை ஜெயிக்கிற கல்லெறிந்து கொண்டாங்கயா, அதான் இரத்த சாட்சி. வாளால் அறுக்கப்பட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஒரு கோர மரணம் தான் ஆமென் இரத்த சாட்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிந்துரைத்து வலியுறுத்தப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஒரு கிறிஸ்தவராக இருக்க தைரியம் இருக்க வேண்டும். ஆமென் ஆமென். நாம் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேணும்னா நமக்கு தைரியம் வேணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நிற்கணும். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொல்வேன், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும்னா என் ஜீவனே போனாலும் நான் கிறிஸ்துவுக்காக நிற்பேன். அப்படி சொல்லித்தான் தண்ணியிலே இறக்குவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபதேசமே கொடுக்காம எத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க? இப்படி அநேக வார்த்தைகளினால சாட்சி கூறி மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாத தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். இன்னைக்கு திருச்சபை ரட்சிப்பை குறித்து சொல்லாத சபைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருக்கணும். ஆங்கில வேதாகம் சொல்லு ஸ்டெட்ஃபாஸ்ட், இடைவிடாமல். வேற வேலையே கிடையாது. நாங்க சாப்பிட வந்தாலும் எப்படி வருவோம்? நாங்க சாப்பிட வர்றோம், எல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பந்தி விசாரிக்க ஆட்கள் இருக்கிறாங்க. நாங்க சாப்பிட வரோம். அங்கே 3 பேர் சாப்பிட்ற ஃபோட்டோ கூட போட்டிருந்தாங்க. சாப்பிட வரோம். எப்படி வருவோம் சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்கன்னு நான் காத்திருக்கிறேன். சோத்திரம் 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 சோத்திரம். கொண்டா கொண்டா கொண்டா, பீஸ் எடுத்துன்னு வா, கத்திரிக்காய் எடுத்துன்னு வா, பாயசம் எடுத்துன்னு வா. இது ஊழியக்காரனுக்கு அழகு இல்லையா? ஆண்டவருக்கு சோத்திரம். சோத்திரம் பண்ணின்னு வந்து உட்காரு, பீஸ் எல்லாம் தானா வரும். கற்றுக்கொள்ளல. வேலூர்ல தான் நான் வந்து பார்த்தேன். நிறைய கல்யாணத்தில் நான் திரும்பி வந்துடுவேன். எல்லாம் சண்டை போட்டு ஓடி போய், அப்புறம் ஒரு சில கல்யாண மண்டபங்களுக்கு கதவை அடைச்சிடறாங்க. அந்த பந்தி முடிஞ்ச பிறகு கதவை திறக்கிறான். ஆடு மாடு மாதிரி உள்ள. எனக்கு கேவலமாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்டா அங்கே போகும்போது உனக்கு முன்னால் ஏராளமான சாப்பாடு பதார்த்தங்கள் வைத்திருக்கும் போது நீ பெருந்திண்டிக்காரனாக இருந்தா தொண்டையில் கத்திய வை. என்னை கூப்பிட்டவங்க சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
நான் மட்டன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன், அவன் தான் பெருந்திண்டிக்காரன். அப்படி இருந்தா அங்கே மட்டன் அப்படி சுக்கா வறுவல் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் இப்படி சொல்கிறான்னு வச்சுங்க, தொண்டையில் நாக்கில் எச்சில் ஊறிட்டு இருக்குது, முன்னால் இருக்குது பெப்பர் ஃப்ரை, பார்க்கவே வாசனையாக மூக்கை தொலைச்சிட்டு போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தொண்டையில் கத்தியவை. இது இல்லையும் அங்கே வேலை. நாங்கள் ஜெபம் பண்ணணும், தேவ வசனத்தை போதிக்கணும். இதுக்கு எங்களுக்கு நேரம் தேவை. அதுக்கு தான் நீங்கள் வேணும். நீங்கள் சபையில் யாருமே வரமாட்டாங்க. நான் ஒருத்தருக்கு சேலஞ்ச் பண்ணி, நீ வேலூருக்கு மாற்றலாகி வரணும், ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டேன். கணவன் மனைவி ஒரே இடத்துல இருங்க. ஒரு பிள்ளை சொல்கிறான் அவங்க பாட்டிக்கிட்ட, எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும், எங்கள் அம்மாவை பிடிக்கும், ஆனால் நான் எங்கள் ஆயாவோடு தான் இருக்கிறேன். அவனுடைய ஆதங்கையா உனக்கு புரியலன்னா ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு உலகத்தான் சொல்கிறேன், மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். உனக்கு நான் ஆராதனைக்கு போகணும், ஜெபத்துக்கு போகணுன்ற எண்ணம் உனக்குள்ள இருந்ததுன்னா ஆண்டவர் வாசலை திறப்பார். அதே சகோதரனுக்கு சொன்னேன், எனக்கு அன்றைக்கு டியூட்டி போட்டிருக்கிறாங்க, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் அந்த டியூட்டியை மாற்றி கொடுப்பார். எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சொல்றாரு, நான் மனுஷருடைய கையில் விழுகிறதை பார்க்கணும், கர்த்தருடைய கரத்தில் விழுகிறது எனக்கு நலமாக இருக்கும். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேகமா 5வது வசனத்தை வாசிப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. எந்த யோசனை? 4 பேர் என் பக்கத்தில் நிற்கணும், அந்த யோசனை எத்தனை பேருக்கு பிரியமா இருந்துச்சு? ஒருத்தர் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னாங்க. 4 பேர் நிறுத்தும் போது ஒருத்தருடைய கண்ணில் தண்ணி வந்தது. ஆமேன். ஏன்னா ஏன் பிள்ளைய கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே என்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் ஸ்தேவானையும் பிலிப்புவையும் புரோகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்க அமைந்தவனாகிய அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அதுல முதன்மையானவன் ஸ்தேவான். ஆமென். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவனா இருந்தான், விசுவாசம் உள்ளவனா இருந்தான். 8வது வசனத்தை வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினால வல்லமையினாலும் நிறைந்தவனா ஜனங்களுக்குள்ள பெரிய அடையாளங்களை செய்தான். அல்லேலூயா. இந்த விசுவாசம், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஞானம் இருந்தா ஜனங்க மத்தியில இவன் ஒருத்தனை தான் குறித்து சொல்கிறது. அந்த 7 பேருமே நற்சாட்சி பெற்றவர்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனா இருக்கிற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 பேர் ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோரையும் நிக்கனோரையும் தீமோன், பர்மோனும் நிக்கோலோ என்கிற 7 பேர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை வாசிப்போம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை வாசிடுவோம். இந்த லீபத்தீனர் என்று சொல்லுகிறவர்கள் நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த யூதர்கள். நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த 9வது வசனம். அப்பொழுது லிபத்தீனர் எனப்பட்டவர்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஸ்தேவான் பேசுகிற அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். அவனால ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால தர்க்கம் பண்ணினார்கள்.
பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இகழ்ச்சியான பேச்சுக்கு சரியான பதிலை ஸ்தேவான் மூலமாக தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கேவலமாக பேசினார்கள், அவங்க தான் தர்க்கம் பண்ணினார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் முதல்லையே ஞானம் நம்மிடத்துல உங்களிடத்துல யாராவது விசாரித்தா நீங்கள் சாந்தத்தோடு அவர்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும். சாந்தத்தோடு. ஒரு சிஸ்டர் அப்படி அவங்க குடும்பத்தாரோடு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண, இங்கேருந்து அங்கே போகணும், நடந்து போனோம். இந்த சகோதரியுடைய சொந்தக்கார் போகும்போது நடந்து போயிட்டு இருக்கும்போது கேட்டேன், சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டீங்களா? வேற ஒன்றுமே நான் கேட்கல. ரொம்ப ரட்சிக்கப்பட்டேன்னாலும் கேட்க. அந்த அம்மா என்னை பார்த்து, எனக்கு ரொம்ப கோபம் வரும் இப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா. நான் பரம்பரை கிறிஸ்தவன். நான் அதான் கேட்டேன். இந்த பெண்கள் கிட்ட கேட்டால் டைரக்டாக பதிலே வராது. சாப்பிட்டியான்னு கேட்டால் இப்போ தான் போயிருக்கிறாங்க எடுத்துன்னு வர்றதுக்கு. நான் என்ன கேட்டேன், எடுத்துன்னு வர போனாங்களான்னு கேட்டேன். இல்லை. சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன், இல்லை சாப்பிட்ணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கிறாங்க, சாப்பிட்ணும், இனிமேல் தான் கொண்டு வருவாங்க சொன்னால் பரவாயில்ல. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தார், எங்கள் மாமாவுடைய ஃப்ரெண்ட். அது சொல்ல பி ப்ரிசைஸ். அவங்க மனைவிகிட்டையும் சொல்வார், மற்றவங்ககிட்டையும் சொல்வார், பி ப்ரிசைஸ், கரெக்டாக பதில் சொல். ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நன்றாக கற்று தேறினவனாக இருந்ததினால அவங்களுக்கு சரியான பதிலை சொல்ல ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார். அந்த அபிஷேகம் அவனுக்கு உதவி செய்தது. 11வது வசனம். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களை மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை குற்றம் சாட்ட வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும். அதற்கு ஏதோ ஒன்று சொல்லி இவன் தூஷணமான வார்த்தைகளை சொல்லுகிறான் என்றது. யூத மத தலைவரிடத்தில் பேசின போது அவன் பேசின ஞானத்தையும் அவன் ஆவியையும் அவர்களால் எதிர்த்து நிற்கவே முடியல. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொய் சாட்சியை நிறுத்தினார்கள். அவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை ஓயாமல் பேசுறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 5 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 7 காரியம். அவனுடைய மனமானது பரலோக காரியங்களில் உறுதியாய் நிலைத்திருந்தது. ஆமேன். ஸ்தேவானுடைய மனமானது பரலோக காரியங்களில் உறுதியாக நிலைத்திருந்தது. நாம் உலகத்தார் அல்ல. நம்முடைய குடியிருப்பு வெறும் வசனம், நம்முடைய வாழ்க்கைக்கு கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது ஒரு குறிப்பு, அவன் எல்லா சூழ்நிலையிலுமே தேவனுடைய மை பார்க்கிறான். அவன் கல்லெறிந்து கொல்லப்படுகிற நேரத்திலையும் முழங்கால் படியிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அங்க தேவன் சிங்காசனத்துல, அங்க சிங்காசனுக்கு பக்கத்துல எழுந்து நின்றுட்டு இருக்கிறார். ஒரு இரத்த சாட்சியா பூமியில ஒருத்தர் சாகடிக்க போறான். ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு, அவன் சாக போறானா. அவன் பரலோகத்தையே பார்க்கிறவனாக இருக்கிறபடினால அவன் பரலோகத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் இயேசுவே பரலோகத்தில் எழுந்து நிற்கிறான்னா எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானா இருப்பார். 3வது, அவன் மனிதனுடைய எதிர்ப்புகளை கண்டு கலங்கி நிற்பவன் அல்ல. மனுஷருடைய நம்ம சும்மா அவன்
மோசமான அவங்ககிட்ட எதுக்கு நமக்கு? நம்ம கண்டு அவன் எதிர்த்து நிற்க முடியாதபடி போகணும். அந்த பரிசுத்த அவனுடைய அபிஷேகம், ஞானம், ஆண்டவருக்காக நிற்கிற அந்த வைராக்கியம், அவனுடைய தரிசனமானது தேவனுடைய வலது பார்சத்தில் உள்ள இயேசுவின் மீது உள்ளது. 7ஆம் அதிகாரத்தில் அந்த காரியங்களை பார்க்கலான்னு நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அவன் உயிர்த்தெழுந்த இந்த கிறிஸ்துவை பற்றி தைரியமாய் துணிச்சலோடு சாட்சி சொல்றான். ஆமேன். சாட்சி சொல்லவே ஆள் இல்லையா சபையில்? இங்கே நீ சாட்சி சொல்லலைன்னா நீங்க வெளியே போய் சாட்சி சொல்ல போறீங்க. என்ன சாட்சி? ஒரு சாட்சியும் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் என்ன சாட்சி சொன்னார்? பவுல் அப்போஸ்தலன் என்ன சாட்சி சொன்னார்? இதே சாட்சி தான் எல்லா இடத்துலையும் சொன்னார். 100 தடவை சொன்னாரா, 1000 தடவை சொன்னாரா, 1,00,000 தடவை சொன்னாரா தெரியல. ஒரே சாட்சி. நான் தமஸ்குவுக்கு போய் கொண்டிருந்தேன். குதிரையின் மீது கீழே நான் தள்ளப்பட்டேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ யார் என்ற நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னார் என்ற இந்த சாட்சியை எல்லா இடத்துலையும். உங்களுக்கு எனக்கு என்ன சாட்சி இருக்கிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நற்சாட்சி உள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவருக்காக துணிச்சலோடு நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். சாட்சி பகரக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு சபை சாட்சி சொல்ல வேண்டும். இன்றைக்கு போகிற ஒருத்தரும் சாட்சி சொல்லாம போகாதீங்க. யாருக்காவது சாட்சி சொல்லுங்க. என் ஆண்டவராகிய இயேசு என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார், என் பாவத்தை மன்னித்தார். வேற போதும், வேற ஒன்றும் வேண்டாம். உண்மையா மன்னித்திருந்தார். இஃப் அட் ஆல், dear church, கவனத்தோடு கேளுங்க. If at all you have an assurance of forgiveness of sin, you will testify it. என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் எனக்கு இருந்தா நான் நிச்சயமா மற்றவர்களோடு சொல்லுவேன். இயேசு என் பாவத்தை மன்னித்தார், என்னை தேடி வந்தார், நான் இருக்கிற அறைக்கு வந்து என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார், என் பாவம் அன்றைக்கு நீங்கினது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. சரியா 25 வயதில் அவன் உபத்திரவப்படுத்தப்படுகிறவனாக, சில வேளைகளில் கொல்லப்படுகிறவனாக இருக்கிறான். அப்பவும் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு நின்றான். அவன் தான் ஸ்தேவான். அவன் தன்னை உபத்திரவப்படுத்துகிறவளை மன்னித்தான். இன்னைக்கு எத்தனை பேர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தேவான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவர்கள் எல்லாரும் வகை தேடினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனம், 6:14. நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 8:4 கொஞ்சம் வாசிப்போம். 8:4. சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரத்த சாட்சியாய் யோவான் மரித்த பிறகு அங்க அந்த சபை சிதறடிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 7:52 கொஞ்சம் வாசிப்போம். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். கொலை செய்கிறவரை பார்த்து பிரதான ஆசாரியன் மற்றவர்களை பார்த்து நீங்க தான் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று தைரியமா அவன் விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால அவர்களை பார்த்து பயப்படாம சொன்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை பலப்படுத்தும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். அடுத்த வசனம் 53. தேவதூதரை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாம போனீர்கள் என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேரா கண்டிக்கிறார் ஐயா, பயம் இல்லாம கண்டிக்கிறார். அவர் கர்த்தரோடு இருக்கிறதுனால, கர்த்தர் அவரோடு இருக்கிறதுனால அவர் யாருக்கு குறித்தும் பயப்படல. அடுத்த வசனம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இதை பார்த்த உடனே பல்ல கடிக்கிறான் பார்த்த உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென் நிறைந்தவனாய். ஆமென் ஆமென் எல்லாம் பார்த்து அப்படியே அவன் சுட்டுருவான். ஏன்னா அவன் குறைய சொல்றாங்களே, நீதாயா இயேசுவை கொன்றேன்னு சொல்றாங்களே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் அந்த சூழ்நிலைமையும் தேவனுடைய மகிமையை பார்க்க கூடியவனா இருந்தா நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கண்டு தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, ஆமென் ஆமென் ஆமென். உனக்கு ஒருத்தன் உபத்திரவம் கொடுக்குறான்னா ஆண்டவர் உட்கார்ந்து இருக்க மாட்டார், எழுந்துருவார். அந்த துடிப்பு இருக்கிறதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அது வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோக காட்சியை பார்க்கிறன்னா உனக்கு ஏன் கஷ்டம்? நீ கல்லெறியும் பல்ல கடிக்கவும் ஆயத்தமாயிட்ட. அவர் நீ உன் முகத்தை பார்த்த உடனே அவர் முட்டி போட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை யாராவது திட்டினாக்கா எத்தனை பேர் அப்படி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொல்லுவீங்க? ரெபேக்கா சொல்றான், ஏசா சொல்றான், எங்க அப்பா மண்டைய போடட்டா உன்னை பார்த்துக்கிறேன். அந்த ஏசா ஆட்டிடியூட்ல தானே இன்னும் சபை இருக்கிறது. என்ன காத்திருக்கிறோம். அங்கே அப்பா இப்போ நான் கொண்டுட்டேன்னாக்கா அப்பா ரொம்ப துக்கப்படுவார். ஏன்னா அவர் மரண தருவாயில் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லை கொஞ்ச நாளில் 2 நாளில் மண்டையை போடுவோம், நாளைக்கு அவனை பார்த்துக்கிறேன். அதுக்குள்ளே அம்மா இவன் கோபம் எழும்புறதுக்குள்ளே அவனை அனுப்பிட்டாங்க. திரும்பி வராயா? திரும்பி வரும்போது குற்றமுள்ள அனுமானம். ஆமாம், ஐயோ 400 பேரோட வர நம்ம கொண்டுடுவானா என்ன? சரி, இவர் எப்பவுமே தந்துடுற கொஞ்சம் ஆட்டெல்லாம் எடுத்து அனுப்பி அண்ணனை சமாதானப்படுத்தணும் என்றார். அவர் தம்பியை பார்க்கணுன்னு வர்றார். தம்பி 20 வருஷத்துக்கு அப்புறம் வரான். அப்பா சாகும்போது கூட இல்லை. ஆண்டவருக்கு சோதனம். அதனால் தம்பியை பார்க்கலாம். 20 வருஷம் ஆச்சு. இவர் வேகமாக இல்லை. யாருன்னு கேட்குறாங்க. யார்ப்பா? நாங்கள் யாக்கோபுடைய ஆட்கள், இதெல்லாம் உமக்காக கொடுத்தார். யாக்கோபை சந்திக்கு வர்ற அப்பவும் வர்றார். இவர் வடியிலே மடக்கி இதெல்லாம் கொடுத்து நீ போப்பான்னு சொல்லலான்னு பார்த்தார். இல்லை, வந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஏசா அப்படி படி தீர்க்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் அந்த நேரம் ஏமாற்றப்பட்ட நேரம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபை பார்த்த உடனே தன் கழுத்தை, தம்பியினுடைய கழுத்தை கட்டி பிடிச்சு முத்தம் செய்து அழுதானையா. ஆண்டவருக்கு சோத்திரன். என்ன பண்ணாலையும் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுக்கிறேன். உன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடாத, உன் ரட்சிப்பை விற்று போடாத. ஆண்டவர் உன்னை அவருடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு ரட்சித்து இருக்கிறார். உன் ஜீவனை அவர் காப்பாற்றி இருக்கிறார். நீ நரகத்தில் நஷ்டப்பட்டு போகாதபடி ஆண்டவருக்காக நிற்கும்படியா அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் எடுப்போம். சேவானை போல ஆண்டவரே என்னை கல்லிருந்து கொன்றாலும் நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த இரத்தப்படி இவர்கள் மேல் வராதிருப்பதாக, இவர்களை மன்னியும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஆதி திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சி, அந்த இரத்த சாட்சியை மரித்த பிறகு 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், அவர்கள் சிதறி போனார்கள். அந்த இரத்த சாட்சி மரிக்கிற வரைக்கும் தான். மரித்த உடனே சிதறி போகிற எல்லா இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆண்டவர் சொல்றார், மேய்ப்பனை வெட்டுவேன்,
மந்தையை சிதறடிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் ஜெபிக்கிறவர்களாக வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோகத்தின் தரிசனத்தை, பரலோகத்தின் மகிமையை, அங்கே இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறவராக காணக்கூடிய பரலோக தரிசனத்தை காணக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு ஆண்டவரே இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தேவானை போல பரிசுத்த ஆவியில நிரம்பி ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்களா இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிவிட ஆண்டவரே. ஒரு விசை கூட உம்முடைய இரத்தத்தினால, அந்த ஜீவ இரத்தத்தினால, எனக்கா சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும். உமக்காக சாட்சியாய் நான் எழும்பி நிற்கணும் ஆண்டவரே. என்ன வந்தால் ஏது வந்தால் என் ஜீவன் போனாலும் நான் உம்முடையவன் என்று சொல்ல நீ அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன். உடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையணும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களும் இன்று வென்று கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.